நம்ம ஆப்போசிட்ல பாக்குறோம்ல அது ரூபி அபார்ட்மெண்ட் இல்லையா? அந்த அபார்ட்மெண்ட் நம்ம சைட் கரெக்டா எவ்வளவு தூரம்? கரெக்டா ஒரு 500 மீட்டர் தான் நம்ம சைட். அதாவது ஹைவேல இருந்து கரெக்டா 500 மீட்டர் தான். ஆமா சார். கார்னர் இருக்குதா? கார்னர் பிளாட் கூட இருக்குங்க சார். இப்போ அந்த கார்னர் கூட வாங்கிக்கலாம் இல்லையா? ஆமாங்க சார். ஒரு பிளாட் வாங்க, மினிமம் சைஸ் பிளாட் வாங்க, எவ்வளவு டவுன் பேமெண்ட் தேவைப்படும்? இங்க டவுன் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 lakh இருந்தா போதும் சார். பேலன்ஸ் வந்து ஆல் பேங்க் லோனா பண்ணி கொடுக்குறீங்க. ஆமா. வணக்கம் நேயர்களே, சென்னையில தாம்பரத்துக்கு பக்கத்துல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அப்ரோட் வீட்டு மனைகளை சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க ஹைடெக் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம். உங்க கையில 8 லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தா போதும் நீங்களும் இங்கே ஒரு வீட்டு மனை வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அபார்ட்மெண்ட் பிரைஸ்ல கஸ்டமைஸ்டு வில்லாவும் இவங்க கட்டி கொடுக்கறாங்க. இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தின் சேல்ஸ் மேனேஜர் பிரபு அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. தாம்பரத்துக்கு பக்கத்தில் ஹைவேயை ஒட்டியே சைட்டு வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. நம்ம சைட்டு கரெக்டாக தாம்பரத்தை எங்கே இருக்குது? தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு கரெக்டாக 7 கிலோமீட்டரில் நம்ம மணிவாக்கம் சைட்டு வந்துடுது. சரி, அதாவது தாம்பரத்துக்கு கரெக்டாக 7 கிலோமீட்டரில் மணிவாக்கம் தான் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். நம்ம ஆப்போசிட்ல பார்க்குறோம்ல அது ரூபி அபார்ட்மெண்ட் இல்லையா? அந்த அபார்ட்மெண்ட் நம்ம சைட்டு கரெக்டாக எவ்வளோ தூரம்? கரெக்டாக ஒரு 500 மீட்டர் தான் நம்ம சைட்டு. அதாவது ஹைவேலேருந்து கரெக்டாக 500 மீட்டர் தான். ஆமாம் சார். பக்கத்தில் வந்து பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது சார்? சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டரில் பஸ் ஸ்டாண்டு சார். அது நம்ம ஹைவே மேலே இருக்கு இல்லையா? ஆமாம் சார். பஸ் வசதிலாம் அடிக்கடி இருக்கா? எப்படி? ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ஒரு பஸ் வரும் சார். ஷேர் ஆட்டோ வந்து பஸ்லேருந்து எல்லாமே வரும். சரி, இங்கேருந்து கிளாம்பாக்கம் எவ்வளோ தூரம்? கரெக்டாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் 4.5 கிலோமீட்டர் சார். 4.5 கிலோமீட்டர். ஆமாங்க சார். நம்ம சைட்லேருந்து கரெக்டாக ஜிஎஸ்டியோட எவ்வளோ தூரம்? ஜிஎஸ்டி வந்து 3.5 கிலோமீட்டர் சார். 3.5 கிலோமீட்டர். ஆமாம். பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிலோமீட்டரில் வந்துடும். வண்டலூர் இல்லையா? ஆமாம். பெருங்குளத்தில் எவ்வளோ தூரம்? பெருங்குளத்து வந்து 4 கிலோமீட்டரில் இருக்கும். 4 கிலோமீட்டர். இப்போ நம்ம சைட்டு வந்து என்ன அப்ரோடு, மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க, என்ன சைஸ்லேருந்து பிளாட்லாம் இருக்குது? நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. 1.5 ஏக்கர் நம்ம சைட்டு. மினிமம் வந்து 800 ஸ்கொயர் ஃபீட் இல்லையா? ஆமாங்க சார். பிளாட்டோட ஃபேஸிங் சொல்லுங்களா? சரி, நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங், நார்த் ஃபேஸிங், சவுத்து, வெஸ்ட் கூட நம்ம ஆல் கைண்ட் ஆஃப் ஃபேஸிங்கும் பிளாட்டும் நம்மகிட்டே இருக்குது. 4 ஃபேஸிங் இருக்குது. ஆமாங்க சார். கார்னர் இருக்குதா? கார்னர் பிளாட் கூட இருக்குங்க சார். இப்போ அந்த கார்னர் கூட வாங்கிக்கலாம் இல்லையா? ஆமாங்க சார். சரி, சைட்டில் ரோட்ல என்ன சைஸ்? உங்களுக்கு 30 ஃபீட் ரோட், 24 ஃபீட் ரோட் அப்ரோச் கொடுத்துருக்கோம் சார். சரி, மெயின் ரோடு வந்து 30 இல்லையா? ஆமாங்க. 30, இன்னர் ரோடு வந்து 24. சரி, சைட்டில் வந்து ஈபிலாம் எப்படி கொடுத்துருக்கீங்க? ஈபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சைட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்க வந்துருச்சு சைட்டுக்குள்ளே. ஈபிலாம் ரெடியாக இருக்குது சார். ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்னி ட்ரீஸ் கொடுத்துருக்கோம். சைட்டு சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். இப்போ இடம் வாங்கினா உடனே வீட்டு ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? ஆமாங்க சார். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ்க்குள்ளே போயிடலாம். இங்கே வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ப்ரைஸ்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,999 ஆஃபர் ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதாவது 4,999 ரூபா. ஆமாங்க சார். இந்த ப்ரைஸ் ஏதாவது ஆஃபர் நெகோஷியபிள் எதிர்பார்க்கலாமா? நீங்கள் வாங்க, நல்லபடியாக நம்ம பண்ணி தரலாம் சார். யூடியூப் சேனலை பார்த்து வாங்க, நல்லபடியாக நெகோஷியேட் பண்ணி தரேன் சார். ப்ளஸ் ப்ரைஸ் பண்ணி கொடுக்க நீங்கள் தயாராக இருக்கீங்க? யா சார். லோன் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணுறீங்க சார்? இங்கே 80% நம்ம லோன் பண்ணி தரோம் சார். சரி, ஒரு பிளாட் வாங்க, மினிமம் சைஸ் பிளாட் வாங்க, எவ்வளோ டவுன் பேமெண்ட் தேவைப்படும்? இங்கே டவுன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 lakh இருந்தால் போதும் சார். பேலன்ஸ் வந்து ஆல் பேங்க் லோனா பண்ணி கொடுக்குறீங்க. ஆமாம். மினிமம் சைஸ் பிளாட் சொன்னீங்க இல்லையா, 800 ஸ்கொயர் ஃபீட். ஆமாம். அது வந்து டோட்டலாக என்ன ப்ரைஸ் வருது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 lakhல வருது சார். 40 லட்சம். யா சார். அந்த பிளாட் வாங்கினா 8 லட்சம் போதும். பேலன்ஸ் வந்து 32 லட்சம் வந்து ஆல் பேங்க்ல லோனா பண்ணி கொடுக்குறீங்க. ஆமாங்க சார். நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லாம் பார்க்குறேன், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் தெரியுது இல்லையா? ஆமாங்க. அங்கெல்லாம் ஒரு 2 BHK வந்து என்ன ப்ரைஸ் போயிட்டு இருக்கு இப்போ? இப்போ அங்கே சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 BHK 85 lakhs பண்ணுறாங்க. 85 லட்சம். ஆமாங்க சார். அதாவது டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் வீடு இல்லையா? ஆமாம். ஒரு கஸ்டமர் வந்து 2 BHK நம்ம சைட்டில் வந்து இடம் வாங்கி வில்லா கட்டுறாங்க. வில்லா வந்து என்ன ப்ரைஸ் வரும்? இப்போ நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலே உங்களுக்கு ஒரு 60 lakhல பண்ணிக்கலாம். ஓ, 60 lakh போதும். ஆமாங்க சார். தனி வீடே கட்டிக்கலாம். ஆமாங்க. டபுள் பெட்ரூம் போட்டு இல்லையா? டபுள் பெட்ரூம் போட்டு பண்ணிக்கலாம். நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் இருக்குது, வேறு ஜாப்ஸுக்கு என்ன வாய்ப்புகளும் பக்கத்தில் இருக்குது? நம்ம சைட்லேருந்து ஒரு 500 மீட்டர்லேயே ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீநிகேதன் ஸ்கூலு அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மிண்டன் ஸ்கூல் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் காலேஜ் பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரசன்ட் இருக்குது அண்டு MCC காலேஜ் இருக்குது. ஜாப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீராம் கேட்வே அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோகா ஐடி பார்க் இருக்குது சார். சரி, ஸ்கூலை பொறுத்தவரை நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் 500 மீட்டரில் வந்து ஸ்ரீநிகேதன் இருக்குது. ஆமாம் சார். ஆல்வீடும் பக்கம் தான். ஆமாங்க சார். சரி, ஐடி பார்க்க பொறுத்த வரைக்கும் சோகா பக்கம் தான், ஸ்ரீராம் கேட்வே பக்கம் தான். ரெண்டுமே பக்கம் தான் இல்லையா? ஒரு கஸ்டமர் நம்ம சைட்டை பார்க்க ஆசைப்படுறாங்க, சைட் டூஸ்க்கு எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்க சார்? சென்னையில் எந்த ஏரியாவில் இருந்தாலுமே சரி ஃப்ரீ கேப் அரேஞ்ச் பண்ணி நம்ம தரோம் சார். ஃபோன் பண்ணால் போதும். ஆமாங்க சார். கேப் அனுப்பி விடுவீங்க, அவங்க ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், பிடிச்சிருந்தா பிளாட்டை வாங்கிக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக சார்.